ஏம்மா ஸ்நாக்ஸ் டேக்கு ஜாம் கேக் செஞ்சு தரேன்னு சொன்னேன்ல, நான் செஞ்சு கொடு. ஜாம் கேக் செய்யறதுக்காக ஒரு பீஸ் எடுத்து வச்சிருந்ததில் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு லேயரில் ஜாம் வந்து தடவி நம்ம ரோல் மாதிரி ஜாம் ரோல் மாதிரி செய்யலான்ட்டு பார்த்தேன். ஆனால் அது கண்டிப்பாக எனக்கு வராதுன்னு தெரியும். ஏன்னா ஜாம் ரோல் செய்கிறதுக்கு ஒரு ஷீட் மாதிரி வேணும். நம்ம இந்த சின்ன பீஸ் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் நான் சுருட்டி பார்த்தேன். ஆனால் ரோல் மாதிரி வரல, உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் இருந்துச்சு. அதுலேயே வந்து ஜாமே வச்சுட்டு நான் வந்து ஸ்கொயர் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நாள் செஞ்ச சாக்லேட் கனாஷ் கொஞ்சம் இருந்தது, அது ஒரு லேயரில் வச்சு அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டேன். இதை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவகிட்ட உங்கள் அம்மா நான் ஒரு நல்ல ஹோம் பேக்கர்னு அப்பப்போ நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக வந்து சொன்னால் ரொம்ப பெருமையாக இருந்துச்சாம்மா அவளுக்கு. உண்மையாகவே சாக்லேட் கனாஷ் வச்சதை விட இந்த ஜாம் கேக் செம்மையாகவே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு.